சீனிவாசன், பிரியன் சொன்னதுல இன்னொரு பாயிண்ட், இப்போ ஒன்றிணைப்பு அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான் பழனிசாமி அவங்க சொன்ன செய்தியாக இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் வெளியேறி தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சு பேசினா அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒண்ணு கூட செதறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் மூட்டையை கழிச்சு போட்ட மாதிரி கழிச்சு போட்டா அது உங்க அணிக்கு பாதகமா போயிடாதா? பல தலைமைகளை அதிமுக உட்கொண்டு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து இப்பொழுதுதான் ஒரு சரியான நிலைப்பாட்டிற்கு ஒரு வலிமையான தலைவரை தலைமையாக கொண்டு அதிமுக வெளியில வந்திருக்குது. அப்ப குழப்பங்கள் அங்கே இல்லை, குழப்பங்கள் சரியாயிடுச்சு. அப்ப சட்ட ரீதியாகவும் தொண்டர்கள் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பொதுக்குழு முறையாக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவர் அதிமுகவிற்கு கிடைத்து விட்டார். அவ்வளவுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, மரியாதைக்குரிய மூத்த முன்னோடி, அனுபவம் மிக்கவர், மதிப்பு மிக்கவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சிக்கென்று இருக்கின்ற கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்து விட்டு நேற்று செய்தியாளர்களை சந்தித்து கட்சிக்கு ஒரு கெடு வைத்தார். அந்த கெடு என்பதை இயக்கம் சகித்து கொள்ள முடியாத நிலையில்தான் இன்றைக்கு இந்த நடவடிக்கை, அவர் மேல் இருக்கிற நடவடிக்கையை கட்சி எடுத்திருக்கிறது. ஆனாலும் அதிலே ஒரு புள்ளி மறக்க முடியாத ஒரு செய்தி என்னவென்றால், அவரை உறுப்பினராக தொடர்வதற்கான எந்த தடையும் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்க போறப்ப சமாதான கதவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் பார்க்க வேண்டி இருக்கு. என்ன சமாதானம்? அவருக்கான கதவுகள் என்ன சமாதானம்? இல்ல அதாவது பேசலாம், இல்ல ஏதாவது பேசலாம், இல்ல ஏதாவது பேசலான்றத நான் கொஞ்சம் கேட்கிறேன். அது இருக்குமான்னு சொல்லுங்க. இந்த ஒருங்கிணைப்பெல்லாம் பேச வேண்டாம், அவங்க வரணும் இவங்க வரணும்லாம் சொல்லாதீங்க, நீங்க மட்டும் பேசாம இருக்கலாம், அப்படி ஒரு சமாதானமா? ஆமா, அதை அப்படிதான் பேச முடியும். ஒற்றுமை கட்சிக்குள்ள இருக்குது. அப்ப வெளியில இருக்கிறவங்க சட்ட ரீதியாகவும் பல்வேறு அதிமுகன்ற இயக்கத்திற்கு மிகப்பெரிய சட்ட வழக்கு பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வெளியில போனவங்களை திருப்பி நீங்க கூட்டிட்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ண வேணாம், உங்களுக்கான உரிமைகள் கட்சியில எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை சமரசம் நீடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் பணியாற்றி அதிமுகவில் பல்வேறு தலைவர், புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் நல்ல பேர் வாங்கின ஒரு அண்ணன் செங்கோட்டையன், அவரை இழக்கிறதுக்கு கட்சி தயாரா இல்லை. ஆனா அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள் ஒரு கட்சிக்கு முரணான அந்த பிரச்சனைகளை சகித்துக் கொள்வதற்கு அந்த இடம் தான் திரு சீனிவாசன் இப்ப லட்சுமி அவர்கள் கோடிட்டு காண்பித்த மாதிரி இப்ப எல்லாரும் ஒண்ணு சேரலாம்ப்பா, அதிமுகவை வலிமையா வச்சுக்கலாம். இப்ப நீங்க சட்ட சிக்கல்லாம் சொல்றீங்க, உட்காந்து பேசினா எல்லாம் போகுது, என்ன பேச முடியாத தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கா என்ன? எல்லாரும் சேர்ந்தரலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை அதிமுக தொண்டர்கள்ட்ட. இத மகிழ்ச்சியா பாக்குறாங்களா? ஒன்றிணைவை தலைவர் எதிர்த்துட்டாரு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு தொண்டர்களுக்கு சந்தோஷம் இருக்கா? இல்ல, தலைவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொன்னார். டிடிவி ஐயாவுடைய கூட்டணியை பத்தி கேட்க போறப்ப காலம் கனியட்டும்னு சொன்னாரு. ஓபிஎஸ் ஐயாவை பத்தி கேட்க போறப்ப காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இதன் மூலமா தொண்டர்களுக்கான செய்தி நேரடியாக ஐயா ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் வருவதற்கு வாய்ப்பில்லைங்கிற தகவலை அதிமுக சொல்லியாச்சு. அப்ப கூட்டணி சம்பந்தமான விஷயங்களில் என்டிஏ அவங்க நோக்கி போறாங்களா? அதிமுக தடை செய்யற இடத்துல இல்ல. அதைத்தான் பொதுச் செயலாளருடைய அந்த கருத்தின் மூலமா பார்க்க முடியுது. அப்போ கட்சி ஒரு நிலையான இடத்திற்கு வந்ததற்கு பழைய அந்த இடத்துல ஒரு சிக்கலை பாருங்க. கூட்டணி கட்சிகள் என்டிஏவில் இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல ஏன் திரு நயினார் நாகேந்திரன் மீதும் தினகரன் அவர்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்வுகள்ல தினகரனுக்கு இடம் இருந்ததா? சொல்லுங்க. நீங்க கூட்டணியா என்டிஏவில் இருக்கலாம், அத தலைவர் அனுமதிச்சாருன்னு சொல்றீங்க, ஆனா நிகழ்வு அப்படி இல்லையே, காட்சிகள் அப்படி நமக்கு தெரியலையே. அதிமுக வலிமையான இயக்கம், அந்த இயக்கத்தோடு அவங்க சமரசம் வச்சிருக்கிறாங்க, கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. அந்த கூட்டணி ஐயா வாசன் மூப்பனாருடைய விழாவுக்காக அழைப்பு கொடுத்தாரு. அதனால அதிமுக கலந்துகிடுச்சு. டிடிவி ஒரு தனி கட்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மதிப்பீடு என்னன்றத பாஜகவோ தமாகவோ உணரணும், உணர்ந்துதான் அவங்க அழைப்புதல் கொடுத்திருக்கணும். அப்ப அந்த நிகழ்ச்சிக்கும் அதிமுகவிற்கு என்ன சம்பந்தம்? அவரை மறுக்க சொன்னதா அல்லது விழாவுக்கு இவரை அழைப்பு அனுப்பக்கூடாதுன்னு அதிமுக தடை பண்ணிச்சா? எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம
அதிமுக வந்து மேல பழி போட்டு அரசியல் ஆதாயம் தேடுறதுல யாருக்கு என்ன பயன்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பாஜக விரும்பல, திரு தினகரன் அவர்களை விரும்பல. இல்ல, அவங்க நிலைப்பாடு அவங்கதான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாங்க. அதுதான் திரு சீனிவாசன், நீங்க அதை நம்புறீங்களா? பாஜக என்ன சொல்லிட்டு இருக்கு, இது இந்த நொடி வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும்னு. அதைத்தான் திரு செங்கோட்டையன் அவர்களும் ஒரு பக்கம் இருந்து பேசினார். நீங்க என்டிஏவில் இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் கூட அதுவும் நடக்கலையே. அதிமுக விரும்பாதுன்னு சொல்லிதானே அவங்க கூப்பிடலன்னு சொல்றாரு. பாஜகவுடைய அதிமுக ஜென்டில்மேன் அக்ரிமெண்டை வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடுறது இல்லைங்கிறதான பிரச்சனையே. உட்கட்சி விவகாரம் இல்ல திரு சீனிவாசன். திரு சீனிவாசன், இந்த இடத்துல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா நீங்க சிறப்பா இருக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஒரு தலைமை முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு. இதுல என்டிஏவில் இருக்கிறதையே விரும்பாத மாதிரி தானே தெரியுது. என்டிஏவிலையும் இருப்பதை விரும்பல, அது உட்கட்சி விவகாரம் இல்ல, கூட்டணி விவகாரம் தான். என்டிஏவிலும் திரு தினகரன் இருப்பதை இபிஎஸ் அவர்கள் விரும்பலன்றது தானே தெரியுது. இல்ல, களத்துல யாரு கூட்டணிக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறாங்களோ அவங்கள வந்து அதிமுக கைவிடாது. அது அந்த மாதிரி எல்லாம் கூட்டணியில இவரை சேர்க்க கூடாதுன்ற கருத்து அதிமுகவுக்கு எந்த செய்தியும் கிடையாது. அப்ப கற்பனையாவும் அனுமானமாவும் சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல, கற்பனை காலம் இருக்குது. எல்லா பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் திரு சீனிவாசன். நீங்க சொல்றது உள்ளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்றதும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்கன்னு.